இன்னைக்கு குரல் அத்தியாயத்தின் வழியாக நமக்கு எல்லாம் புரியாத புதிராக இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நான் சொல்ல போறேன். என்ன அந்த புரியாத புதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் எந்த ஒரு ஊனமும் இல்லாம நல்ல காலு கைய படைச்ச கடவுள் நமக்கு எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பை கொடுத்ததனால்தான் உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு சிறந்த ஒரு உதாரண பள்ளியான சீதாராம் பள்ளியை தேடி வந்து உங்களை சேர்த்திருக்காங்க. ஏன்னா நீங்க வாழ்க்கையில பெரிய விருட்சமாக வர வேண்டும், உயர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான். இப்ப நம்ம எல்லாருக்குமே ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாருமே ஒரே நேர்கோட்டுல எல்லாருமே ஜெயிக்க முடிகிறதா என்றால் ஜெயிக்க முடிகிறது இல்லை. அதுதான் ஒரு புரியாத புதிரா இருக்கு. எப்படி நம்ம எல்லாம் ஒன்னா படிக்கிறோம், நம்ம ஒன்னா படிச்ச 20 பேர் 25 பேரும் அந்த 25 பேரும் ஐஐடியில போய் சென்ற முடியுதா? இல்ல அந்த 25 பேரும் ஒன்னா நீட்ல பாஸ் பண்ணி எல்லாம் மெடிக்கல் போய் சென்ற முடிகிறதா? இல்ல அந்த 25 பேரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல வெல்ல முடிகிறதா? இல்லையே. ஏன்? எதனால? ஏன் ஒரு சில பேர் மட்டும் அந்த உயரத்தை எட்டி பிடிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் அங்கங்க நிக்கிறாங்க, சம்மந்தம் இல்லாத வேலையை பாக்குறாங்க? ஏன் அப்படின்னு கேட்டா, அங்கதான் அந்த அந்த விஷயம், அந்த லேக் ஆஃப் ட்ரை, என்னது முயற்சி. அந்த முயற்சி என்பது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே முயற்சி அப்படின்னு தெரியும். ஆனா முயற்சியை நம்ம செய்யறோமாங்கிறதான் கொஸ்டின். எந்த அளவுக்கு செய்யறோம், எந்த அளவுக்கு அந்த முயற்சி செய்யறோம். முயற்சிங்கிறது இஸ் ஈக்குவல் டு பிரீத்திங். நான் சொல்லுவேன், முயற்சி எப்படி இருக்கணும்? சுவாசம் நின்று போச்சுன்னா உன் வாழ்க்கை நின்று போச்சு இல்லையா? உன்னுடைய சுவாசம் மூச்சு விடுறது நின்று போச்சுன்னா வாழ்க்கை நின்று போச்சு, அவ்வளவுதான். அதுதான் முயற்சியும் அப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு செயல்லையும் உன்னுடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்க வேண்டும். இந்த ட்ரை கான்சிஸ்டன்ட்லி. எப்பயோ ஒரு தடவை அத்தி பூத்த மாதிரி இருக்கிறது இல்லை, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அந்த முயற்சி தொடர வேண்டும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சைக்கிள் இருக்கு, சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகலாம் இல்லையா? ஆனா சைக்கிள்ல காத்து இல்ல, டயர்ல ஓட்டிக்கிட்டு போக முடியுமா? முடியாது, தள்ளிட்டு தான் போலாம். அப்ப ஒரு மிதிவண்டிக்கு எப்படி காற்று, அந்த டயர்ல காற்று இருக்கணும், அப்படிதான் அந்த காத்துங்கிறதா முயற்சி. அப்ப ஒரு வண்டி இருக்கு, கார் இருக்கு, வாகனம் இருக்கு, அதை செலுத்த முடியும். ஆனா எரிபொருள் இல்லாம செலுத்த முடியுமா? ஃபியூல் போடாம செலுத்த முடியுமா? வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. அந்த ஃபியூல் மாதிரிதான் நம்மளுடைய முயற்சி. அப்ப நமக்கு நல்ல 2 கால் இருக்கு, கை இருக்கு, உடம்பு இருக்கு, தலை இருக்கு, கண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஜெயிக்க முடியல, நம்ம நினைச்சதை எட்ட முடியல. ஏன்? பிகாஸ் ஆஃப் த ட்ரை. இந்த முயற்சி தான். அதான் வள்ளுவர் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. அந்த குரல் தான், முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். அவ்வளவுதான். முயற்சி திருவினையாக்கும், முடியாததுங்கிறத கூட முடித்து காட்டும். அந்த முயற்சி இல்லாம இருக்கிற பாரு, அது ரொம்ப கேடுல கொண்டு போய் விட்டுரும். இதான் வள்ளுவர் சொல்ற அந்த குரல். அந்த குரலை எடுத்துக்கிட்டு தான் நான் உனக்கு இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி நான் விளக்கம் சொன்னேன். சரியா? இப்ப நம்மளுக்கு புரியாம இருக்கிறது அதுதான். நம்ம ஏன் ஜெயிக்க முடியல, நம்ம ஏன் முதல் மார்க் எடுக்க முடியல? ஏன் அவன் மட்டும் எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வர்றான், அவன் மட்டும் எப்படி 80 எடுக்கிறான், 90 எடுக்கிறான், நம்ம மட்டும் 20 தாண்ட முடியலையே, 30 தாண்ட முடியலையே? முயற்சி. அப்ப நீ முயற்சி பண்ணாம நீ இருந்தீன்னா அது ரொம்ப கேடுல கொண்டு விட்டுரும். சோ முயற்சிங்கிறது மூச்சு விடுற மாதிரி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் வெற்றி பெற இந்த குரலை உன் மனதிலே இன்றிலிருந்து நிறுத்திக் கொள்வாய், அதை பொருத்திக் கொள்வாய் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.